நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே, இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் அண்ணே எனக்கு ஐடி கார்டே வந்துருச்சு, நான் உறுப்பினர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நண்பர்களே, கண்டிப்பான முறையில் உறுப்பினர் ஃபார்ம் நீங்கள் ஃபுல் பண்ணி அனுப்புறது உங்களுடைய பாதுகாப்புக்கு. இதை வச்சு நாம ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் நாங்க இதை கேட்கிறோம். நீங்க உறுப்பினர் ஃபார்ம் அனுப்பிச்சாதான் நீங்க உறுப்பினர்ன்றது முதல்ல எங்களுக்கே தெரியும். அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். உறுப்பினர் படிவம் ஒவ்வொருத்தருக்குமே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதே எல்லாருக்கும் உறுப்பினர் படிவம் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய நண்பர்கள் நீங்க அதை பார்க்கவே இல்லை. நான் அனுப்பிச்சது மொத்தம் 6 ஃபைல் அனுப்புவேன். ஒரு வீடியோ அனுப்புவேன், பணம் போட வேண்டிய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவேன், உங்களுக்கு என்னென்ன நம்ம அனுப்புவோன்றதை அனுப்புவேன், நம்மளுடைய ஆபீஸ் அட்ரஸ் அனுப்புவேன், 3 கார்டு வச்ச போட்டோ அனுப்புவேன், உறுப்பினர் படிவம் அனுப்புவேன். மொத்தம் 6 ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை முழுசா பாக்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பான முறையில உறுப்பினர் படிவம் ஃபுல் பண்ணி அனுப்பணும். அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கத்துல நிர்வாகிகளாக நம்ம ஏற்கனவே நிறைய நண்பர்களை அறிவிச்சிருக்கோம். அதாவது சட்டப்பூர்வமா வீடியோ போட்டு அறிவிக்கல, நம்ம தெரியப்படுத்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நிர்வாகியா வர்றேன்னு சொல்லி அவங்க பணம் போட்டிருக்காங்க. ஆனா நிர்வாகிக்கான விண்ணப்ப படிவம் அனுப்பல. ஆனா அவங்களுக்கு நிர்வாகிக்கான லோகோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா அந்த நண்பர்கள்லாம் கேக்குறீங்க, நாங்க ஆல்ரெடி நிர்வாகிகள் தானே, நாங்க விண்ணப்ப படிவம் அனுப்பணுமா, நிர்வாகிக்கான விண்ணப்ப படிவம் அனுப்பணுமா அப்படின்னு. கண்டிப்பான முறையில் அனுப்பணும் நண்பர்களே. நீங்க நிர்வாகிக்கான விண்ணப்ப படிவம் அனுப்பாமல் நிர்வாகிக்கான வீடியோ அறிவிப்பு வராது, நிர்வாகிக்கான ஐடி கார்டும் உங்களுக்கு வராது. கண்டிப்பான முறையில நிர்வாகிக்கான விண்ணப்ப படிவம் நீங்க அனுப்பிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு வரும். உறுப்பினர்கள் உறுப்பினர் படிவம் அனுப்பணும், நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கான விண்ணப்ப படிவம் அனுப்பணும். அப்பதான் அது ஒரு கட்டமைப்புக்குள்ள போகும். இது எல்லாமே ஒரு முறை. இன்னைக்கு லைசன்ஸ் வச்சிருந்தாதான் டிரைவர்னு எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு நிர்வாகினா கண்டிப்பான முறையில் நிர்வாகிக்கான விண்ணப்ப படிவம் ஃபுல் பண்ணி அனுப்பணும். உறுப்பினர்னா உறுப்பினருக்கான விண்ணப்ப படிவம் ஃபுல் பண்ணி அனுப்பணும். நீங்க எங்க சங்கத்தோட உறுப்பினர் சொல்லி நாங்க ஐடி கார்டு கொடுக்குறோம். அப்ப அந்த ஐடி கார்டு வாங்குற நீங்க நான் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர் தான் அப்படின்றதுக்கு ஒரு உறுப்பினர் படிவம் ஃபுல் பண்ணி கொடுக்கணும்ல. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.